பாத்தீங்கன்னா பிரியாணி ரேட் வந்து ரொம்ப சீப்பா தான் இருக்கும். மத்த கடையோட கம்பேர் பண்ணையில ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். இந்த லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய கடை இருக்கு. ஆனா வந்து எங்கேயுமே வந்து இப்போ நார்மல் பீப்புள்ஸ் வந்து சாப்பிட்ற அளவுக்கு ரேட்ஸ் வந்து இருக்காது. பட் இங்க வந்து எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு வந்து ரேட்ஸ் வந்து அஃபோர்டபுளா இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட்டி கிளப். நான் உங்கள் பாலா. இன்னைக்கு நம்ம வந்து எங்க ஃபுட் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஹலால் பிரியாணி. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் வந்து டிஎல்எஃப்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. அங்க டிஎல்எஃப் ஆப்போசிட்ல இருக்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த கடையை பத்தி நம்ம சொல்லணும்னா, நம்ம இப்போ சென்னையும் பிரியாணியும் வந்துட்டு பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பின்னி பிணைஞ்சிட்டாங்க. ஸோ இதுல சென்னையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து நீங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு எந்த ரேட்லனாலும் பிரியாணி கிடைக்கும். ஆனா அந்த 100 ரூபாய்க்கு கீழே கம்மியான ரேட்ல வந்து சில கடையில வந்துட்டு தான் பிரியாணி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பிரியாணி கடை தான் நம்ம பாய் கடை. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து 80 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி, அப்புறம் 50 ரூபாய்க்கு வந்து முட்டை பிரியாணி கொடுக்குறாங்க. நான் 50 ரூபாய்க்கு முட்டை பிரியாணி சென்னையில வந்து யாரும் கொடுத்ததா கேள்விப்பட்டதில்ல. அவ்வளோ கம்மி பிரைஸுக்கு வந்து நம்ம பாய் கொடுக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம கூலி வேலை செய்யறவங்க இருந்து கேப் டிரைவரு, அப்புறம் வந்துட்டு நம்ம டெய்லி வேலை பாக்குறவங்க, ஸ்விக்கி, இந்த மாதிரி நம்ம வண்டி ஓட்டுற எல்லா அண்ணன் தம்பி எல்லாருமே இங்க தான் சாப்பிட்றாங்க. ஸோ இதுக்காக வந்து நம்ம பாய் வந்து அந்த டேஸ்ட் எல்லாம் குறைச்சிக்கல. செம அருமையா இருக்கும் பிரியாணி. நீங்க வந்து 100 ரூபாய்க்கு ஒரு பெரிய கடையில வாங்கி சாப்பிட்றதுக்கும் இங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசமே இருக்காது. அந்த அளவுக்கு நல்லா பண்ணி கொடுப்பாங்க. காலையில பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோ பிரியாணி வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. இப்போ ஒரு 2:30 ஆகுது. கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றது, ஒரு 2-3 கிலோ தான் பிரியாணி மீதி இருக்கு. மீதி எல்லாமே வித்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைக்காம நம்ம பாய் வந்து கிடைக்கிற லாபத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவரோட எண்ணத்துக்கே நம்ம வந்து முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ, என்னோட நேம் வந்து ஷேக் அப்துல்லா. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸா இங்க டிஎல்எஃப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்க ஒர்க் பண்ற டைம்ல மேக்ஸிமம் வந்து மதியான டைம்ல இங்க தான் வந்து சாப்பிட வருவேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த மாதிரி டைம்னா வந்து இங்க சாப்பிட வருவேன். இங்க பாத்தீங்கன்னா பிரியாணி ரேட் வந்து ரொம்ப சீப்பா தான் இருக்கும். மத்த கடையோட கம்பேர் பண்ணையில ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். இந்த லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய கடை இருக்கு. ஆனா வந்து எங்கேயுமே வந்து இப்போ நார்மல் பீப்புள்ஸ் வந்து சாப்பிட்ற அளவுக்கு ரேட்ஸ் வந்து இருக்காது. பட் இங்க வந்து எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு வந்து ரேட்ஸ் வந்து அஃபோர்டபுளா இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து அடிக்கடி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப் டிரைவர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் டிஎல்எஃப் வருவாங்க. அவங்க நிறைய கேப் டிரைவர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பிரியாணி வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்களோட டேஸ்ட்டும் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க சூப்பராக கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் நிற்பாங்க. அவ்வளோ க்ரௌடு வருவாங்க. எல்லாத்தையும் வந்து ஈஸியாக சமாளித்து ஒரு 1 to 2 o'clockல அவ்வளோ பிரியாணி வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். என் பேர் அமித் ரோஷன். நான் இங்கே வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஸ்விக்கி வந்து பார்ட் டைமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் காலேஜ் படிக்கும் போதும் சரி, இப்போ ஸ்விக்கி ஓட்டும் போதும் சரி, எனி டைம் அந்த மதியம் வந்து இங்கே தான் சாப்பிட்றது. இது கொடுக்குற காசுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். அது மாதிரி டேஸ்ட்டு, குவாலிட்டி எல்லாமே ஓகேவாக இருக்கும். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து இங்கே தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் சாப்பிட்றது டைம். என் பேர் அக்கீம் ராஜா. சென்னைக்கு வந்து இதோட கிட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு. ஒரு 5-6 வருஷம் வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு திடீர்னு அந்த கடையை மூடிட்டு போனேன். சும்மா இருக்கும்போது இடம் பார்த்தேன், ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இந்த இடம். அப்போ கடையை போட்டேன், வண்டி கடை மாதிரி போட்டேன். இவரும் அதை பற்றி இளைஞரை போடுறாரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே. ஏன் நீங்கள் சும்மா நான் பேசியிருக்கீங்க? சின்ன கடை ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு 3 கிலோ பிரியாணி போச்சு, அப்புறம் 5 கிலோ பிரியாணி போச்சு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 30 கிலோ பிரியாணி போகுது. எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. இங்கே வந்து அங்கே டிஎல்எஃப் ஆப்போசிட் இருக்கு. அங்கே வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க. சின்ன ஆளுலேருந்து பெரிய ஆளுலேருந்து 10 ரூபா சம்பளம்லேருந்து 50 ரூபா சம்பளம் எல்லாமே சாப்பிட்றாங்க. வந்து எல்லாமே டேஸ்ட் பிடிச்சிருக்கு. ரேட்டும் கம்மி. பக்கத்தில் உடனே பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கு. ஒரு பிரியாணி மினிமம் 220 ரூபா 200 ரூபா. நான் ஸ்டார்டிங்கில் வந்து 10 வருஷம் ஆச்சு இந்த கடைக்கு போட்டு. ஸ்டார்டிங்கில் 60 ரூபாய்க்கு கொடுத்தேன் பிரியாணி. இப்போ கொஞ்சம் ரேட்டு விலைவாசி அதிகம்னால ஒரு 80 ரூபா ஆக்கியிருக்கேன். அவ்வளோதான்.
ஆல்ரெடி 2-3 பிரான்ச் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா இருக்குது நமக்கு. நெசப்பாக்கம் எம்ஜிஆர் சைடில் ஒன்று இருக்குது, சாலிகிராமத்தில் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு கடை பார்த்துட்டு இருக்கு. முன்னாடி 4 பிரான்ச் இருந்துச்சு. அந்த கொரோனா டைமில் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் முடியலனால 7 மாதம் லீவ் விட்டாச்சுல, அதனால ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் பிரான்ச் எப்படி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளும் பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் வந்த உடனே வந்து பிரியாணி எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா சிக்கன் பிரியாணிலாம் ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓடிட்டு இருக்கிறது வந்துட்டு வெறும் எக் பிரியாணி மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து ரிவ்யூ போடுறதுக்காக வந்த உடனே ஸ்டார்டிங்லேயே எடுத்து வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாய் வந்து ஒரு லெக் பீஸ் வச்சு ஒரு பிரியாணி கொடுத்துருக்காரு. ப்ளஸ் எக்கு. ஆனால் 80 ரூபாய்க்கு வந்து எக்லாம் வராது. நீங்கள் 80 ரூபாய்க்கு வாங்கினா சிக்கன் பிரியாணி, 50 ரூபாய்க்கு வாங்கினா எக் பிரியாணி தனித்தனியாக தான் வரும். அப்புறம் ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கத்திரிக்காய் கிடையாது, அதுக்கு பேர் வந்து சிக்கன் சேர்வா இது கொடுத்துருக்காங்க. லெக்கு வந்து நல்லா பெரிய லெக்காகவே இருக்கு. 80 ரூபாய்க்கு வந்து இது அதிகம்னே நான் சொல்லுவேன். ரைஸ் பாருங்க ரொம்ப அதிகமாக இருக்கு குவான்டிட்டி. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல மசாலாலாம் நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ சாப்பிடலாம். பாருங்க மசாலாலாம் பாருங்க, நல்லா நிறைய மசாலா போட்டிருக்காரு பாய். ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்தா தான் தெரியும். நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப ஸ்பைஸ் கம்மி அப்படின்லாம் சொல்ல முடியாது, நல்லா மீடியம் ஸ்பைஸாக இருக்கு. அந்த இஞ்சி பூண்டு அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கு. அப்புறம் பாஸ்மதி ரைஸ் பண்ணியிருக்காங்க. ம் 80 ரூபாய்க்கு அதிகம்னே சொல்லுவேன், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. அப்புறம் சிக்கன் பீஸ் ஒரு நல்ல கோழிக்கால், நல்லா வெந்திருக்கு பாருங்க. பிரியாணியில போட்ட கால் எப்பவுமே நல்லா வெந்திருக்கும். சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா, நல்லா தான் இருக்கு சாப்பிடு. பாருங்க வாவ். ஸோ ₹50 வந்து எக் பிரியாணி கொடுக்குறாங்க. இவங்க ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு நார்மலா சாப்பிட்றவங்கலாம் வந்து 2 பேர் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க டிஎல்எஃப் சைடு வந்தீங்கன்னா இல்ல டிஎல்எஃப்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாய் கடையில பிரியாணி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வந்து அவங்களோட சிக்கன் சேர்வா அதோட சேர்த்து வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே, வாவ். ஸோ கண்டிப்பா இது வந்து 80 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான பிரியாணி தான். கண்டிப்பா பாய் கடைக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. வாங்க பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. வாங்க. ஆமா கண்டிப்பா வந்தீங்கன்னா கண்டிப்பா ரெகுலர் நம்ம கடைக்கு வருவீங்க, எங்கேயும் போக மாட்டீங்க. நாங்களே ஆல்ரெடி வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து சாப்பிட வந்தோம். சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அங்கே வந்திருக்கோம். நம்ம டேஸ்டா இருந்தது. இன்னைக்கு சாப்பிட்டது நல்லா இருந்தது. ஸோ மறக்காம பாய் கடைக்கு வந்து சாப்பிடுங்க. அது போக வந்து ஆப்போசிட் ஆமா ஹலால் பிரியாணி. அப்புறம் வில்லேஜ் ஃபுடி கிளப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனை அமைக்கிறேங்க. பை. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.